வேற லெவலில் ஓகே ஸ்டார் அடி கொடுக்கலாம். ஸ்டார் அடி கொடுக்கலாம். 3 கொடுக்கலாம். 3 கொடுக்கலாம். ஃபேமிலியோட பார்க்க முடியாது, அதுக்காண்டி தான் அந்த ஒரு மைனஸு. மற்றபடி ரொம்ப நல்லா தான் இருந்தது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓவர் கொலை, ஓவர் சவுண்டு, ஓவர் மாசு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. யதார்த்தமான செட்டிலான நடிப்பு நல்லா தான் இருந்தது. உண்மையிலே கவுண்ட்ரு மட்டும்தான் மிஸ் பண்ணோம். ஆனால் கவுண்டரை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் கதை ரொம்ப நல்லா இருந்தது. கதையை வச்சு பார்க்கும்போது கவுண்ட்ரு தேவையில்லாமல் இருந்தது. நீங்கள் மூளையை கட்டி வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் யோசிச்சு கேள்வியெல்லாம் கேட்பீங்கன்னா சத்தியமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். சொல்லுங்கள். நல்ல ஸ்டோரி நீங்கள் படம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நானே சூப்பராக நடிச்சிருக்கேன் படத்தில். ஆமாம், நான் நடிச்சிருக்கேன் படத்தில். ஆமாம், உண்மையிலே அவர் நடிச்சிருக்காரு. படம் வேற லெவலில் இருக்கு. மோரிஷ்ன்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்காகவே படம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜிக்கு அவருக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் அடல் கண்டென்ட்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு இல்லைங்களா. ரேட்டிங் எனக்கு தெரியல, பர்சனலாக நான் சொல்ல விரும்பல. ஆனால் படம் சூப்பராக இருக்கு. இல்லை படம் சூப்பராக இருக்கும். 10க்கு 8 கொடுக்கலாம். சூப்பராக இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. செல்வராகவன் தரமாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. இதை வந்து அதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா. ஓகே. படத்தில் பாட்டு எதுவும் இல்லை. சூப்பராக இருக்கு. மௌரிஷ்ன்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்காகவே படம் பார்க்கலாம். சூப்பர். அதுல ரங்கூன் எடுத்து பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படமே. ஆர்ஜே பாலாஜி வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவர் காமெடி எதனா பண்ணுவாருன்னு. அப்படி நினச்சிங்கன்னா சத்தியமாக அந்த படத்துக்கு வராதிங்க. நீங்கள் டிஃப்ரெண்டான ஆர்ஜே பாலாஜி தான் பார்ப்பீங்க. இது ஆர்ஜே பாலாஜியே கிடையாது. அப்படி தான் யோசிப்பீங்க நீங்கள். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன்லேயே இப்போ ஒரு இன்னசென்ட்டான ஒரு தப்பு பண்ண எப்படி காட்டும் அந்த மாதிரி தான் காட்டிடுறாங்க. படம் நல்லா இருக்கு. ஓகே, சரி நான் போகிறேன் இப்போ. ஓகே, நம்பர் 1 நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பாசிட்டிவ்ஸ் அப்புறமா போகலாம். நெகட்டிவ்ஸு டைட்டில் வச்சதே இவங்க ஃபஸ்ட்டு தப்புன்னு வேணாம். ஏன்னா சொர்க்கவாசல்னு வச்சுட்டு ஏ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலிஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து வேறு மாதிரி படம் போல், நம்ம ஏன்டா போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணோட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ டிரெக்டர் சைட்லேருந்தும் ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு ஒரு வயலன்ஸ் மூவிக்கு சொர்க்கவாசல்னு வச்சுது. மேபி உள்ளே வந்து அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் வேணால் டைட்டிலுக்கு கொடுக்கட்டும். பட் உள்ளே வந்து பார்த்தோன்னா தான் எக்ஸ்பிளனேஷன் தெரியும். பட் வெளி மக்களுக்கு வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் தெரியாது. ஸோ அங்கே மிகப்பெரிய தப்பை செட் பண்ணிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸை இழந்துட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, காஸ்ட்டில் வந்து நிறைய மிகப்பெரிய தப்பு இருக்குது. இவங்க யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது. நான் அது ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா 1999 சென்ட்ரல் ஜெயில் ரியாட்டுன்னு ஒன்று நடந்துச்சு. அங்கே வந்து அக்யூஸ்டுங்களும் சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுங்களும் ஜெயிலர்ஸ்க்கும் சண்டை, கிட்டத்தட்ட 11 பேர் இறந்து போனாங்க. அதில் யார் முக்கிய புள்ளின்னு பார்த்தீங்கன்னா எது காரணக்கர்த்தான்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸர் வடிவேலு அப்படின்ற ஒரு கிரிமினல் வந்து அங்கே இறந்து போயிட்டு இருப்பார். அதனால தான் அந்த கலவரமே வெடிச்சிருக்கும். அதோட கதையை தான் இவங்க எடுத்து இன்னைக்கு வந்து படமாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிரிமினல் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவனை பாக்ஸர் வடிவேலுவா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய தப்பு அங்கே சின்னதாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, செல்வராகவன் இந்த கேரக்டருக்கு சிங்க் ஆவாரா அப்படின்னா அவங்க நினைச்சிருப்பாங்க எஸ் சிங்க் ஆவாருன்னு. பட் சிங்க் ஆகலை. ஏன்னா பாக்ஸர் வடிவேலுன்ற ஒரு படத்தோட மெயினே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்வராகவனோட ரோலு தான். அவர் இறந்து போகிறனால வர கலவரம் தான் இந்த படமே. பட் அவர் இறந்து போந்த இவங்க நல்லா காட்டினாங்களா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடியாக காட்டினாங்களான்னு காட்டாதனால நம்மளால ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்திருக்காங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அந்த செல்வராகவன் யார் தான் சாகடிச்சா அப்படின்ற கதையை சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். நம்ம வந்து ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்போம். பட் அவன் இல்லாமல் வேற ஒருத்தனை காட்டுறாங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு 2 ஹவர் வந்து ஒரு 4-5 பாட்டு இல்லாமல், நம்ம ஆளுங்களை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு 2 பாட்டு இருக்கணும், 3 பேராச்சும் வந்து டான்ஸ் ஆடணும், அப்போ தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ பெரிய கதையை தருவது வந்து மிகப்பெரிய விஷயம் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு த டிரெக்டர். கருணா சார் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. படம் நல்லாவே இருக்குது. 1 டைம் வாட்சபிள், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா அது வயலன்ஸ் மூவி. யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. சொர்க்கவாசல்னு டைட்டு ப்ளஸ் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே நீங்கள் வேறு எதனா இமேஜின் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு வயலண்ட் மூவி. ரத்தம் செதறனால அவங்க அதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா தான் எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. நல்லாவே எடுத்திருக்காங்க. செல்வராகவன் சார் கேரக்டர் கொஞ்சம் சிங்காக இருந்தால் இன்னுமே நல்லா. அவர் நடிப்பை நான் குறை சொல்ல, பட் இந்த கேரக்டருக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி சாரை நம்ம வந்து காமெடி ரோல்லே பார்த்துட்டு
திடீர்னு ஒரு வயலண்ட் மூவிஸில் பார்க்கும்போது ஏற்றுக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு லேகாக போகிற மாதிரி தெரியும். பட் அவர் அந்த கதையில் ஒன்றிணைஞ்சு பார்க்க ஆரம்பித்த உடனே எஸ் மூவி இஸ் குட். நல்லாவே பாராட்டு. நல்லாவே இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். படம் ஃபுல்லாக அருவருப்பாக இருக்குதுங்க எனக்கு. ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை காலைல 9 மணிக்கு வந்து பார்க்குற படமாக இது கேட்குறேன். படம் ஃபுல்லாக ரத்தம், கஞ்சா, போதை, சரக்கு, டம்மு. என்ன இது நாட்டை வந்து நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லை கெடுக்குறீங்களா? ஆல்ரெடி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நியூஸ் நல்லா பேசினுக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி படம்லாம் எடுத்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர எதுவுமே வந்து ஐயாது. நீங்களே வந்து வளர்க்குறீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அது இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸே பண்ணிடக்கூடாது. பாவம் அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துக்கிறாரு. பட் இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணி அவர் பேர் அவரே கற்றுனார் தான் சொல்லுவேன். அப்படி இல்லை, அவர் பர்ஃபார்மன்ஸ் இந்த ரோல் நல்லா இருக்குது. பட் இந்த கான்செப்ட்னால அவர் வந்து என்ன நாட்டு மக்களுக்கு தான் சொல்ல வர்றாரு அதான் நான் கேட்குறேன். ஏன்னா அவரோட ஃபேன், நானும் அவரோட ஃபேன் தான். நயன்தாரா படம் என்னது மூக்குத்தி அம்மனு, சிங்கப்பூர் சொல்லலாம் பார்த்துட்டு வெறியான நானோட ஆர்ஜே பாலாஜி பெரிய ஹீரோ வருவார். சூப்பர் கதைலாம் எடுக்கிறாரு, கான்செப்ட் நல்ல கான்செப்ட்லாம் எடுக்கிறாரு. கண்டிப்பாக வந்து இவருக்கு ரீச் இருக்கும்னு நினச்சினே இருக்கும்போது அப்படியே அம்மிட்டாரு. இந்த மாதிரி படம் சூஸ் பண்ணி உண்மை சம்பவம் வந்து நல்ல சம்பவமாக இருக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். உண்மை சம்பவம் எடுங்க. அது வந்து நாட்டுக்கு யாருமே எந்த பயனும் இல்லாத போது நீங்கள் அந்த உண்மை சம்பவத்தை எடுத்தானா எடுக்கலான்னா அதான் நான் கேட்குறேன். இன்ட்ரெஸ்டாகவும் இல்லைங்க. அதில் என்னங்க இருக்குது சொல்கிறதுக்கு? கருத்து இல்லை, மெசேஜ் எதுவும் இல்லை. வரணாது நாட்டுக்கு நல்லது சொல்கிறது எதுவுமே இல்லை. அதே வன்முறையில் ஓடும்போது நீங்கள் எதுக்காக வந்து படம் பார்க்குறீங்க சொல்லுங்கள்? படம் பார்த்துக்க ரீசன் என்னது? அதான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத போது என்னை ஈர்க்கவே இல்லை படம். புரியுதுங்களா? ஃபுல்லாக வன்முறை, நம்பிக்கை துரோகம் இது நடக்குது தானே. நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் பார்த்து தானே இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் எல்லா படத்தோட காப்பி மிக்சிங் வர வருது. புதுப்பேட்டை, வட சென்னை, கைதி, மாஸ்டர். நீங்கள் எந்த சீன் இந்த படத்தில் எந்த சீன் எடுத்தீங்கனாலும் இந்த 4 படத்தில் நான் மார்க் பண்ணி சொல்கிறேன் இந்த படத்தில் வந்ததுறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னத்த புதுசாக 2 கொடுக்குறேன் தெளிவா. ஸ்க்ரீன் பிளே ஒன்லி ஃபார் ஸ்க்ரீன் பிளே 2. ஆர்ஜே பாலாஜி பர்ஃபார்மன்ஸ் +1 போடுவாங்க, 3 தரலாம். அவ்வளோதான். மற்றபடி 3 கொடுக்கலாம். அவ்வளோதான். ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. வீக்கெண்டில் போர்ட்ஸ்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸ்டோரி லைன் அவ்வளோவா எதுவும் இல்லை. புதுசாக ஆர்ஜே பாலாஜி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்லாவே வந்திருக்கு. அவருக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். நட்ராஜனுக்கு நட்டிக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை படத்தில். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வராரு. ஃபுல்லாகவே கையில் ட்ராவல் ஆவார். பட் ஆனால் நம்ம மகாராஜா அந்த படத்தில் பார்த்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இல்லை நட்டிக்கு. செல்வராகவன் எல்லா படத்தையும் செம நடிக்கிற மாதிரி இந்த படத்தில் அதை விட செம நடிச்சிருக்காரு. மியூசிக் பிஜிஎம் கையில் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கொஞ்சம் அந்த கொலை பண்ணுற சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்தில் வந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குமே எதுவுமே இல்லை, லோவாகவுமே எதுவுமே இல்லை. கதையில் வந்து ஃபுல்லாகவே ஒரு அளவுக்கு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு படம். 10க்கு ஒரு 6. ஏன்னா படம் ஒரு சைலண்ட் கில்லர் அண்ட் விறுவிறுப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங்குமே அந்த மாதிரி தான். சைலண்ட்டாக இருந்து கடைசி அவர் ஒரு கில்லராக மாறுவார். எப்படி மாறினான்னு செய்யாத தப்புக்குள்ளே போய் தப்பு செஞ்சுட்டு உள்ளே போயிடறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாருன்னு சொல்லலாம். படம் நல்லா இருந்தது, விறுவிறுப்பாக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் படம். ஆனால் ஒரு அடுத்தடுத்து ஓகே இவங்க தான் நம்மளை யோசிக்க வைக்கல. அந்த ஒரு யோசனையை நல்லா கொடுத்துருந்தாங்க. ரொம்பலாம் ஓவர்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அந்த அளவுக்குலாம் நீங்கள் சொல்ல முடியாது. பட் வைலன்ஸ் இருக்கும். ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதில் வைலன்ஸ் இல்லாமல் இருக்குமா? வெளிலே பார்க்கும்போது வைலன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் இருந்தது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஓவராக இல்லை. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டு அப்படின்னா கெட்டவனுக்குள்ளேயே ஒரு நல்லவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களே இங்கே காமிச்சிருந்தாங்க. நல்லவனுக்குள்ளேயே ஒரு கெட்டவன் இருப்பாங்கிற மாதிரி போலீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. 2 பேரையுமே ஈக்குவலாக கொண்டுட்டு வந்த விதம் சூப்பராக இருந்தது. பிஜிஎம் ஓகே தான். நீங்கள் ரொம்ப அதான் சொல்லிட்டேன்னா படமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் அண்ட் விறுவிறுப்பு இந்த 2ம் தான். சைலண்ட்டுக்கு ஏற்ற ஒரு விறுவிறுப்பான மியூசிக் கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ் இந்த படத்தில் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எல்லோரும் அது மைனஸாக சொல்லுவாங்க. சினிமாக்கே கலக்காமல் ரொம்ப அழகாக கொஞ்சம் ராவாக நீட்டாக கொண்டுட்டு போயிருந்தார் ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தில் செல்வராகவன் சாரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், மரண மாசுனே சொல்லலாம். ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எனக்கு அதையும் தாண்டி என்ன அப்படின்னா ஒரு பையன் ஒன்று நடிச்சிருப்பார். ஆக்சுவலி திருநங்கையாக நடிச்சிருப்பாங்க. ஒரு 10 சீன் தான் வருவார். அது ஆக்சுவலி அது ஒரு பையன் தான். அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. உண்மையிலே புதுமுகங்கிறது இல்லாமல் ஒரு சூப்பர் ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தில் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. ஆர்ஜே பாலாஜி சார் செம்ம மாசுனே சொல்லலாம். கவுண்ட்ரு கொடுத்து ஸ்கோர் பண்ணதை தாண்டி ரியாக்ஷன் கொடுத்து ஸ்கோர் 9 கொடுக்கலாம் கண்டிப்பாக. சொர்க்கவாசல்
ஆர்ஜே பாலாஜியோட கெரியருக்கு இது ஒரு முக்கியமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போவும் மைண்டில் இருக்கிறது ஒரு காமெடியன் அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் இருக்குது. பட் இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மாதிரி இப்போ ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி ஏன் எடுக்கணும், ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு படம் ஏன் எடுக்கணுன்ற மாதிரி தோணுச்சு. சரி ஓகே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு விரும்மாண்டி சப்ஜெக்ட் மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வடசென்னை அந்த ஜெயில் நடக்கிற ஒரு கஷ்டத்தெல்லாம் காட்டுறன்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தடம்ல எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் காமிச்சாங்க. சரி இது மூணுல எந்த படம்னு கேட்டாக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் வேறு மாதிரி எடுக்க போகிறோன்னு கொஞ்சம் அது கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு லோ லெவலில் எடுத்த மாதிரி தெரிஞ்சுது. இது வந்து ஆக்சுவலாக 1999 நடந்த ஒரு சென்ட்ரல் ஜெயில் உண்மை கதையை தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து சொல்லப்பட்ட கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து உண்மை சப்ஜெக்டை நாங்கள் கேட்கவே இல்லை, உண்மை சப்ஜெக்ட் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அது நடந்து போச்சு விட்டுரு. இதில் ஒரு கான்செப்ட் ஒன்று காமிச்சிங்க இல்லை, என்ன கான்செப்ட், ஒரு நல்லவனை கூட ஜெயில் கெட்டவனாக மாற்றுது அப்படின்ற மாதிரி. ஜெயிலில் ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு, இதனால் யார் யாரெல்லாம் பலன் அடைகிறாங்க, ஒரு ஜெயிலில் நடக்கிற விஷயத்துக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு என்ன சம்மந்தம்ட்டு இதை படமாக எடுத்தீங்கனால சந்தோஷமாக சுவாரஸ்யமாக நாங்கள் உட்காந்து பார்த்துருப்போம். இதை கடைசி ஒரு 5 நிமிஷம் மட்டுமே தான் காமிச்சாங்களே தவிர படம் பூரா வந்து ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்டாக காமிக்கிறாங்க, ஒரு போராளி சப்ஜெக்டாக காமிக்கிறாங்க. படத்தில் யார் ஹீரோன்றது தெரில. ஃபஸ்ட்டு செல்வராகவனை ஹீரோ மாதிரி காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக காமிக்கிறாங்க. சரி ஓகே, அப்புறம் கருணாஸ் ஹீரோவாக காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நட்டியை ஹீரோவாக காமிக்கிறாங்க. இப்போ யார் தாண்டா ஹீரோன்னு நம்ம கேள்வி வரக்குள்ள படத்தையும் முடிச்சிட்டாங்க. அப்படியே நீங்கள் மூளையை கட்டி வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் யோசிச்சு கேள்வியெல்லாம் கேட்பீங்கன்னா சத்தியமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது படம். சொல்லுங்கள். படத்துக்கா இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டே உட்காந்து பார்க்க முடியல, செகண்ட் பார்ட்லாம் வேணாயா. அதாவது இப்போ என்னன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் டானா இருந்தார், அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஆர்ஜே பாலாஜி பிளான் பண்ணார். இப்போ அடுத்து ஆர்ஜே பாலாஜி டானா இருப்பார், அவரை போட்டு தள்ளுறது வேற ஒருத்தர் பிளான் பண்ணுவார். இது எங்களுக்கு தெரியும், இந்த கதை எங்களுக்கு வேணாம், இந்த கதை இதோட முடிச்சுடுங்க போதும் தான் சொல்லுவேன். அவ்வளோதான். 10க்கு 6 மார்க் தரலாம்யா. மேக்கிங் ஓகேயா, மேக்கிங் நல்லா இருக்கு, சவுண்ட் ஒர்க்லாம் ஓகே, பரவாயில்ல. எல்லாருமே ஒரு புது டீமாக போட்டு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நம்ம நிறைய இடத்துல லேக் இருக்குது, நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக் வருது. செல்வராகவனை கொடுத்த ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்க டைகர் மணின்னு அவரு கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி இருந்தது அவரோட கதாபாத்திரம். அதே மாதிரி எஸ்பி சூப்பர் நண்டு தீகார் ஜெயிலில் இருந்தவர்னு சொல்கிற நம்ம ஜெயிலர் ரஜினி அந்த மாதிரி ஒருத்தர் ஹைப்பு கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அவருமே கடைசியில் சொம்படிச்சுட்டு தான் இருக்கார் படத்தில். இந்த மாதிரி வாயிலேயே இவங்க சொல்கிறாங்களே தவிர அதுக்கான காட்சி அமைப்பு இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. கடைசியில் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி டானா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சில் குத்தி செத்துடலாமான்ற மாதிரி நமக்கு ஒரு காமன் மேனு. அந்த காமன் மேன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவாக எப்படி வெளில போகிறான், என்ன பண்ணுறான்றதை காமிக்கிறத விட்டு இந்த டானுக்கு பதில் அந்த டான் வந்து உட்காந்தாருன்ற மாதிரி காமிச்சு ஏற்றுக்க முடியல. இது யார் பண்ணால் நல்லா இருக்கும்னா நம்ம வெற்றிமாறன் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் காமிப்பார் ஒரு சாதாரண ஒருத்தன் மேலே வந்து எப்படி உட்காரான்றதை வடச்சென்னையிலே நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி அவர் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு பார்க்குற நம்மளை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெயிலில் நடக்கிற சப்ஜெக்ட் நம்ம ஜெயிலில் இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம என்னமோ வந்து பார்த்தா தேட்டர் ஜெயிலாக நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். அப்படி தான் இருக்குது படம் ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனால் டேரக்டரோட ஒரு நல்ல அட்டெம்ப்ட் மாதிரி தெரியுது. ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவர் கிளியர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்திருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேணால் இந்த படத்தை பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது படத்தில். நிறைய ப்ரூட்டல் மர்டர் வருது. அதுவும் இல்லாமல் இந்த மர்டர்லாம் கண்டிப்பாக படத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் தேவையில்லை. சும்மா பண்ணால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி படத்தில் அனுதாப ஓட்டு வாங்கணும், வெளில போகிறப்ப அழுதுட்டு போனோம்பா, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனோமான்றதுக்காகவே வந்து ஆர்ஜே பாலாஜி மூக்குலையும் வாயிலையும் சளியாக ஊற்ற வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியல நம்மளால் உட்காந்து. ஒருத்தன் கதறானாக்கா அந்த கதறலை நீங்கள் வந்து காட்சி அமைப்புலேயே நாங்கள் புரிஞ்சுப்போம். அந்தளவுக்கு முட்டாள் கிடையாது நாங்கள். என்னமோ அந்த காலத்தில் ஒளியும் பார்க்குற மாதிரி என்னமோ நம்ம காது செவிடு மாதிரி படத்தை எடுத்து வச்சுக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அது பார்த்தா தான் நமக்கு உணரும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அது மட்டும் படத்துக்கு நெகட்டிவ்னு சொல்லுவேன். பட் டேரக்டரோட ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் இது. ஆர்ஜே பாலாஜி கண்டிப்பாக செட் ஆகல இந்த படம். அதாவது எப்படின்னா நம்ம ஒரு காமெடியனாகவே பார்த்து அவர் திடீர்னு கேங்ஸ்டராக பார்க்குறலாம் ஏற்றுக்க முடியாது. அப்படி திடீர்னு கேங்ஸ்டராக பார்க்குறோன்னாக்கா அதுக்கான காட்சி அமைப்பு இருக்கணும் படத்தில். அந்த மாதிரி இல்லை. ஃபுல்லாக வந்து வாயிலே சொல்லி ஒப்பேற்றுறாங்க. அதனாலே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. வேறு ஒன்றும். ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங்கை விட செல்வராகவன் ஆக்டிங்கை விட அங்கே பேக்ரவுண்டில் இருந்த ஒரு டைகர் மணின்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட ஆக்டிங் தான் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எப்படி ஆர்ஜே பாலாஜி நம்ம ரசிச்சு பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. அதாவது படம் பூரா எப்படி கங்குவால கத்தணும்னு முடிவு பண்ணாங்களோ படம் பூரா அழுகணும்னு ஆர்ஜே பாலாஜி முடிவு பண்ணிட்டாப்புல. கத்தறிக்கிட்டே இருக்காப்புல படம் பூரா. அது வாண்டடாக தேவையானா தேவையில்லை, அவ்வளோலாம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி தோணுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக் வந்து இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதால மியூசிக் நம்ம பெருசாக ஒன்றும் நோட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அது பாட்டு படத்துடைய ட்ராவல் ஆகுது. எங்கேயும் பர்டிகுலராக இது மியூசிக் மைனஸ்ன்னு சொல்ல தெரியல. கிளைமேக்ஸ்லையா அது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா இந்த படத்துக்கு வந்தோன்ற மாதிரி தோணுச்சு. அப்படி தான் எடுத்துருக்காங்க. இப்போ படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி இருக்குது. கருணாஸ் புள்ள பூச்சா இருந்தாப்புல கடைசியில் கருணாஸை ஹீரோவாக காமிச்சிட்டாங்க கிளைமேக்ஸில். ஆர்ஜே பாலாஜி தெரியாமல் அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் பிடிச்சி கொண்டு வந்தாங்க உள்ளன்ற மாதிரி இருந்தார். ஆனால் பார்த்தா ஒத்துக்கி நீ சும்மாலாம் வரலப்பா, நீ பெரிய டான் மாதிரி தூக்கி உட்கார வச்சாங்க. அதெல்லாம் கொஞ்சம்
அதாவது படம் பார்க்கும்போது நான் முட்டா போய் நினச்சா படம் எடுத்துன்ற மாதிரி தோணுது, வேறு ஒன்றும் கிடையாது. கிளைமேக்ஸ் ஏற்றுக்க முடியல. கிளைமேக்ஸே வந்து இவங்க இந்த மாதிரி காட்டாமல் ஜஸ்ட் நார்மலாகவே காமிச்சாலே படம் நல்ல படம்னு சொல்லியிருப்போம். நம்ம கிளைமேக்ஸில் ஓவர் மசாலாவை போட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஹீரோயின் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அந்த மரியானோட சாயல் வந்துச்சு நமக்கு அப்படியே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அவங்களோட அந்த ஒரு லவ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலி போர்ஷன் நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி இவங்க வந்து இது சும்மா ஜெயில் சப்ஜெக்ட் தான் பயங்கரம்னு சொல்லிட்டு இவங்க பண்ணது ஜெயில் ஒர்க் அவுட் ஆகலை. ஃபேமிலி போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஐயோ ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது சத்தியமாக, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வயலன்ஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்குலாம் இது ஒரு படம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் இருக்கும் இந்த படத்தில், பட் ஆபாச காட்சிகளில் பார்க்கலான்னாக்கா அப்படி பார்க்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை. மழையில் காலையில் நானே ஏன்டா நினச்சிட்டு வந்தேன்ற மாதிரி இந்த படத்துக்கு உண்மையிலேயே